அதுதான் எந்த பிள்ளையை கேட்டாரோ அந்த பிள்ளை வந்து இன்டர்வியூல வந்து கொத்திட்டு போயிருச்சு. கொத்திட்டு போல அவர் வந்து எல்லாருடைய மனசுலயும் ஒரு இன்டர்வியூல வந்து இடம் பிடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பர்சனலா வந்து நான் சொல்லணும்னா அவரை பார்த்தோன்னா ஒரு ஹாப்பி ஆச்சு. மீன்ஸ் அவரு அந்த பையன் ஜேசன் அவர்கள் நம்ம தளபதியோட பையன் வந்து தளபதியை காட்டு அதான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து அந்த இன்டர்வியூ அவர் கொண்டு வந்த விதம், அவர் வந்து பேசின விதம் எல்லாமே வந்து ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்களோ, ஒருத்தங்களை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி ஆகும்ல, அந்த மாதிரி வந்து இருந்தாரு. ஆள் நல்லா சொல்லணும்னா நெய் குழந்தை மாதிரி இருக்கா அப்படி ஆளு பார்க்க நல்லா ஜம்முன்னு. ஆனா ஹேண்ட்ஸமா இருக்காரு, நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியலா தான் இருக்காரு. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு, வளர்ப்பு அப்படி அந்த மாதிரி வளர்க்கணும்ன்றது மட்டும் எனக்கு இருங்க. அதை ஃபர்ஸ்ட் நல்ல விஷயங்களை முடிச்சிடலாம். இது நல்ல விஷயம் தான். நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒண்ணு வரீங்கன்றது எனக்கு தெரியுது. ஜேசன் சஞ்சயை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி ஆச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியல. எனக்கு என்னவோ அந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஒரு ஹாப்பியா இருந்ததை வந்து உணர முடிஞ்சது. அது மேபி நம்ம அவரோட ரசிகரா இருக்கிறதுனால கூட வந்து அவரோட பையன் வந்துட்டேன். ரெண்டாவது பேச்சில் உள்ள மெச்சூரிட்டி, நான் இப்படிதான் இதுதான் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கேஷுவலா சில விஷயங்கள் வந்து சொன்னது. எனக்கு என் தங்கச்சிக்கு இந்த சண்டையெல்லாம் நடக்கும், பிராங்க் கால் பண்ணி நான் வந்து பேசுவேன்னு சொன்னது. எங்க அப்பா அந்த ஆக்டரோட சேர்ந்து நடிச்சா பயங்கரமா இருக்கும்னு சொன்னது. சில விஷயங்கள்லாம் வந்து உண்மையாவே வந்து ரொம்ப ஜென்யூனா வந்து பேசியிருந்தாரு. எங்களுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் வந்து நடந்திருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ரெவல்யூஷன் நடந்திருக்குது அப்படின்னும் போது எங்க ஃபேமிலிக்கு எங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கு, நாங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு இது இருக்குன்றதெல்லாம் ரொம்ப ஒரு யோசிச்சுலாம் பேசல. அவருக்கு தெரியுது, ஓ நம்ம இன்னைக்கு இப்படி இருந்தோம், ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சிஎம்மோட பையன், நம்ம எது பண்ணாலும் நம்மளை வந்து மைக்ரோ லெவல்ல நம்மளை வந்து வாட்ச் பண்ணுவாங்க, அதனால நம்ம இப்படிதான் நடந்துக்கணும்னு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனா வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. திரும்பி சொல்லணும், அவரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு.